அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகியன்னியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் அற்புதமான சக்தி நிறைந்த நாளுன்னு கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வளர்பிறை சஷ்டியும் கிருத்திகையும் ஒன்றாக இணைந்து வரக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளில் முருகப்பெருமானிடம் நம்ம என்ன வரம் கேட்டாலும் நிச்சயமாக முருகப்பெருமான் நமக்கு கண்டிப்பாக தந்துடுவார். நம்ம வாழ்க்கையில் என்ன குறை கஷ்டம் எது இருந்தாலும் சரி அது தீரணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா முருகப்பெருமானை வழிபட்டாலே போதும். அதாவது மனதார முருகப்பெருமானை நினைத்து அவரது திருநாமங்களை நம்ம உச்சரித்தாலே ஓடோடி வந்து நமக்கு அருள் செய்யக்கூடிய அற்புதமான கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான். தன்னுடைய பக்தர்களை காக்க மயில் மீது விரைந்து வரக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் இந்த முருகப்பெருமான் தான். இந்த முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான சிறப்பான நாளில் சஷ்டியும் உண்டு, அதே போல் பார்த்தீங்கன்னா கார்த்திகையும் உண்டு. இது இரண்டும் இணைந்து வர்ற நாள் தான் நாளைக்கு. அதாவது ரொம்ப அற்புதமான கேட்ட வரத்தை தரக்கூடிய அற்புத நாளுன்னு கூட நம்ம சொல்லலாம். நாளில் முருகப்பெருமானை வேண்டி இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்வதின் மூலமாக முருகப்பெருமானின் 1000 மந்திரம் சொன்ன பலனை இது உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி யாருமே வெறும் கையால் போனது கிடையாதுங்க. இதை சொல்லி முடியாத காரியம் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான மிகவும் எளிமையான மந்திரம். இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியாது. ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். இதை நீங்கள் சொல்லி நீங்கள் என்ன கேட்டாலும் முருகன் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். அது என்ன மந்திரம், அதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா சஷ்டியும் அதாவது கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருது. இந்த நாளில் முருகப்பெருமானை இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதை அனைத்தையும் முருகன் தந்தருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நாளைய தினத்தில் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். உங்களால் பூஜை பண்ண முடிஞ்சாலும் உங்களால் பூஜை பண்ண முடியாவிட்டாலும் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நாளைக்கு ஒரு 6 முறை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ தாராளமாக சொல்லலாம். கண்டிப்பாக நாளைக்கு சொல்லும்போது முருகப்பெருமானுடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்குங்க. இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா அகத்திய பெருமான் சொன்ன அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை யார் சொன்னாலும் அவருடைய விருப்பத்தை முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். அதனால் நாளைக்கு முழுவதும் சஷ்டியும் இருக்குது, அதே போல் கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது. நாளைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மந்திரத்தை உங்களால் சொல்ல முடிஞ்சாலும் சொல்லலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்ல முடியாதவங்க நாளைக்கு காலையில் ஒரு 11 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் சொல்லலாம். காலையில் சொல்ல முடியாதவங்க மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலேயும் சொல்லலாம். பூஜை ரூமுக்கு போகிறதா இருந்தால் ஒரு தீபம் முருகப்பெருமானுக்கு முன்னாடி நீங்கள் தீபம் ஏற்றலாம். வெற்றிலை தீபமும் நீங்கள் ஏற்றி வைத்து சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நெய்வேத்தியமாக நாளைக்கு கண்டிப்பாக பசும்பாலில் நல்ல பசும்பாலை காய்ச்சி அதில் தேன் ஊற்றி நீங்கள் நெய்வேத்தியமாக நாளைக்கு வைங்க. ஒரே ஒரு ஏலக்காய் தட்டி போட்டு முருகப்பெருமானுக்கு முன்னாடி வச்சுடுங்க. ரொம்ப விருப்பப்பட்டு எடுத்துப்பாங்க. இந்த ஒரு நெய்வேத்தியம் வச்சாலே போதும். சப்போஸ் உங்களால் பூஜை ரூமுக்கெலாம் போக முடியல அப்படின்றவங்க சுத்தபத்தமாக இருக்கும்போது வெளியில் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு கொஞ்சம் மனதார முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்னுடைய இந்த ஒரு வேண்டுதலை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ வளம் பெருக்கணும், நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும், நீங்கள் நினைத்ததெல்லாம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். பூஜை ரூமாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் எங்கே இருக்கீங்களோ அங்கே வெறும் தரையில் அமராமல் ஏதாவது மேட்டு பெட்ஷீட்டில் ஏதாவது ஒரு சேரில் அமர்ந்து கூட இந்த மந்திரத்தை மன உருகி முருகப்பெருமானை மனதில் நிறுத்தி இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை உடனடியாக கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரம். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகல ஜன வசீகரமாம் சகரத்தாலே தன முதல் அழைத்து வரும் ரகரத்தாலே பகைப்பினி நோய் தீர்த்து வைக்கும் ஹகரத்தாலே பகைத்தவரை கொல்ல வைக்கும் நகரத்தாலே சகலமுமே மோகிக்கும் பகரத்தாலே சகலரையும் ஸ்தம்பிக்கும் வகரத்தாலே அகங்குளிர ஓதிய ஆறெழுத்தின் பெருமை ஆறறிவார் மகிதளத்தில் சொன்னேன் கேளே அப்படின்னே இந்த மந்திரத்தை நாளைக்கு உங்களால் 6 முறை சொல்ல முடிஞ்சாலும் சொல்லலாம். அதே போல் 27 முறை 54 முறை இதில் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை சொல்லும்போது நிச்சயம் முருகப்பெருமான் நீங்கள் என்ன கேட்டு இந்த மந்திரத்தை சொன்னீங்களோ அதை நிச்சயமாக கொடுப்பாங்க. அதே போல் 1000 மந்திரங்கள் சொன்ன பலனை இந்த ஒரு மந்திரம் பெற்றுத்தரும். அதாவது இந்த மொத்த சரவண பவ அப்படின்ற எழுத்து சொல்வதன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு இந்த மந்திரத்திலே அகத்திய பெருமான் சொல்லியிருக்காங்க. அதனால் முருகனை மன உருகி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ உங்களுக்கு என்ன வேணும்
வேண்டுமோ அதை மனசில் நினச்சிட்டு இதை சொல்லுங்கள். நான் சொன்னது போல் காலையிலையும் நீங்கள் சொல்லலாம். காலையில் சொல்ல முடியாதவங்க மாலை நேரத்திலையும் சொல்லலாம். நாளைய நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாமல் இதை மறக்காமல் சொல்லி பாருங்கள். அதே போல் இந்த ஒரு மந்திரத்தை உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை ஒயிட் கலர் பேப்பரில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் சிகப்பு நிற பென்னு இல்லைன்னா ஸ்கெட்சு மார்க்கரால் எழுதி அதுக்கு கீழே இந்த மந்திரத்தை 6 முறை கூட நீங்கள் எழுதி அதை மடித்து மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு முருகருடைய பாதத்தில் வச்சுடுங்க. கண்டிப்பாக அதில் நீங்கள் என்ன கேட்டு நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்களோ அந்த ஒரு வேண்டுதலை முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். நீங்கள் எழுதிய பேப்பர் பூஜை ரூம்லேயே நீங்கள் முருகருடைய பாதத்திலே வச்சுக்கலாம். அது 6 நாட்கள் அவருடைய பாதத்திலே இருக்கட்டும். அதாவது இன்று புதன்கிழமை நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க. புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் வரைக்கும் இருக்கட்டும். செவ்வாய்க்கிழமை அந்த பேப்பரை எடுத்து நீங்கள் ஓடுற தண்ணியில் விட்டலாம். இல்லை ஏதாவது ஒரு தெய்வ விருட்சத்துக்கு கீழே இருக்கிற மண்ணில் வச்சு நீங்கள் மண்ணால் மூடி விட்டுடலாம். இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது சுத்தமாக இருக்கும்போது தான் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். சப்போஸ் நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா வேறு வழி கிடையாது, குளிச்சுட்டு நீங்கள் சொல்லலாம். மாதவிடாய் காலமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மனசுக்குள்ளே, அதாவது இந்த மந்திரத்தை வெளியில் சொல்லாமல் மனசுக்குள்ளே எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு சொல்லலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் யார் வேண்டும் என்றாலும் சொல்லலாம். முழுக்க நீங்கள் நம்பிக்கையோட 4 தினத்தில் சொல்லி பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும். நல்லதே நடக்கும். நன்றி.